வணக்கம். திரையரங்கம் ஃபயர். தற்போது திரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜே சதீஷ்குமார், ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன். இந்த பேனரில் இந்த படத்தை தயாரித்திருப்பவர், இயக்கியிருப்பவர் ரெண்டுமே அவர் தான். தன்னுடைய பேரை சுருக்கமாக ஜேஎஸ்கே அப்படின்னு சொல்லி அவர் போட்டுக்கிறாரு. இந்த ஜேஎஸ்கே இயக்கக்கூடிய முதல் திரைப்படம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் தயாரிச்சிருக்காரு நிறையா. டைரக்ஷன் வைஸாக திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபிலிம் ஃபார் ஜேஎஸ்கே. ஒரு கிரைம் பாணி கதை. சில வருடங்களுக்கு முன்னாடி பத்திரிகையில் ஒரு செய்தியை நம்ம படிச்சிருப்போம். நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய காசி அப்படின்ற ஒரு இளைஞனை நிறைய பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி எவ்வளவோ பெண்கள் குடும்ப பெண்கள் கூட பாதிக்கப்பட்ட சூழல் அப்படின்னு சொல்லி பத்திரிகைலாம் செய்தியாக பரபரப்பாக பத்திரிகையில் அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு பரபரப்பான ஒரு விஷயம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துச்சு. அந்த விஷயத்தை அடிநாதமாக வைத்து அது ஒரு பேஸ் இன்ஸ்பிரேஷன். அதனால தான் இந்த படத்தினுடைய கதாநாயகனுக்கு காசினே பேர் வச்சுட்டாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகன் எப்படி பாலியல் ரீதியாக பல பெண்களை பயன்படுத்தி அந்த பெண்களை எப்படி கேவலமான சூழலுக்கு ஆளாக்கி அவங்களுடைய வாழ்க்கையவே குட்டிச்சோறாக்குறான் அப்படின்றதான் படத்தினுடைய கதை. படத்தினுடைய ஆரம்பத்திலேயே டைட்டில் போட்டு அப்படின்னு வரும்போதே ஒரு இளைஞன் ஒரு பெண்ணு கூட படுக்கையறையில் இருந்து சல்லாபத்தில் ஈடுபட்டு அப்படி இப்படின்னு ஆகி அவன் அப்படியே எந்திரிச்சு ஷார்ட்ஸ் போட்டு அர்கால் ட்ரௌசர் போட்டு அப்படியே வெளியே போய் அப்படி நிற்கும்போது பின்னாடி இருந்து முகமூடி அணிந்த ஒரு மனிதன் துப்பாக்கியால் அவனை ஷூட் பண்ணுறான். படத்தினுடைய ஆரம்ப காட்சி. ஷூட் பண்ண உடனே அவன் அப்படியே கீழே விழுகிறான். அதுக்கு பிறகு தான் ஃப்ளாஷ்பேக்கில் தான் கதை போகுது. அது என்ன அப்படின்றது இந்த படத்தினுடைய அந்த லீட் கேரக்டர் அப்படின்றதுல காசி அது ஃபிசியோதெரபிஸ்ட். ஃபிசியோதெரப்பி பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய காம வலையில் பெண்களை எப்படி விழ வைத்து அவர்களை அவன் எப்படி பயன்படுத்தி அவர்களை நாசமாக்குகிறான் அப்படின்றதான் மேட்ரு. இதில் ஒரு குடும்ப பெண் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குடிகார கணவனுக்கு மனைவி, குழந்தை இருக்குது. ரொம்ப கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு அப்படின்லாம் இருக்கும்போது அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற போர்வையில் இந்த காசி அந்த பெண்ணுக்கு அறிமுகமாகி அதற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை எப்படி சின்ன பின்னமாகிறது. அதே மாதிரி அவன் ஃபிசியோதெரப்பி நடத்தக்கூடிய அந்த அலுவலகம் இருக்குல்ல, மருத்துவமனை, அதில் பணிக்காக வரக்கூடிய ஒரு இளம்பெண் துர்கா அப்படி. அது ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உலகம்னா என்னன்னு கூட தெரியாது. தாத்தாவினுடைய அரவணைப்பில் வாழக்கூடிய ஒரு பேத்தி. அந்த அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த துர்காவை எப்படி ஏமாற்றி தன்னுடைய காம வலையில் அவளை சிக்க வைக்கிறான் காசி அப்படின்றது. இது போக அனிதான்னு ஒரு பொண்ணு, பிரியான்னு சொல்லி ஒரு பொண்ணு, மொத்தம் 4 பெண்கள் இவனுடைய காம வலையில் சிக்கி நாசமாகிறார்கள். இதை வழக்கமாக என்ன ஆகும், இப்போ வீடியோவாக எடுத்து அதை காமிச்சு வெளியே யார்ட்டையும் சொன்னேன் அப்படின்னா இதை யாருக்காவது போட்டு காமிச்சு உன் வாழ்க்கையவே குட்டிச்சோறாக்கிடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி மிரட்டியே அவங்கள தொடர்ந்து தன்னுடைய ஆசைக்கு பயன்படுத்தி அவங்க முழுகவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு கண்ணீர் கடலில் மிதந்து அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரி, அதில் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஜே சதீஷ்குமார், ஜேஎஸ்கே அந்த காவல்துறை அதிகாரியாக படம் முழுக்க வருகிறார். ரன்னிங் ரோல் பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர இயல்பாக நடிச்சிருக்கார். அவர் அப்படி புலனாய்வு செய்து இறுதியில் அந்த காசி எப்படியெல்லாம் பெண்களை தன்னுடைய காம வலையில் சிக்க வைத்திருக்கிறான், ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற போர்வையில் எப்படி அந்த பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அப்படின்றது இதுதான் படத்தினுடைய இது. அப்போ அந்த ஆரம்பத்தில் அந்த மனிதனை முகமூடி அணிந்து ஷூட் பண்ணி அப்படின்றக்குல அது ஜேஎஸ்கே தான், ஜே சதீஷ்குமார் தான். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வந்த உடனே கிளைமேக்ஸில் அவர் கலட்டுவார். அதை காமிப்பாங்க பின்னாடி. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கதையெல்லாம் முடிஞ்சு போன பிறகு அவர் கலட்டுவார். அப்போ தான் நமக்கு தெரியும் அவனை போட்டு தள்ளினது ஜேஎஸ்கே தான் போட்டு தள்ளியிருக்காருங்க. அப்போ ஜேஎஸ்கே அவனை கொலை செய்கிற அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில்
என்ன நடந்தது, எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் அவனை தீர்த்து கட்டியிருப்பார். ஒரு கிரைம் சப்ஜெக்ட். இதில் வந்து ஜேஎஸ்கே மிக அருமையாக இயல்பாக அந்த புலனாய்வு அதிகாரியாக, காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கிறார். காசி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பாலாஜி முருகதாஸ். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் கதாபாத்திரத்துக்கு எந்த அளவிற்கு இயல்பாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்திற்கு இவருடைய உடல் அமைப்பு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. குடும்ப பெண்ணாக வரக்கூடிய மீனாட்சி அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது ரச்சிதா மகாலட்சுமி. அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக இருக்கிறார். துர்கா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சாந்தினி தமிழரசன். ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்கு. கள்ளம் கபடமற்ற கதாபாத்திரம் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அந்த பொண்ணுனுடைய முக அமைப்பு, முக உணர்ச்சிகள் எல்லாமே அந்த கதாபாத்திரத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கின்றன. பிரியாவாக சாக்ஷி அகர்வால் அருமையாக நடித்திருக்கிறார். காயத்ரி சென் அந்த நடிகை அனிதா அப்படின்ற இளம் பெண்ணாக வருகிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு லீட் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்றது இல்லையா, அது படத்தில் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய காட்சி. இவர்கள் தவிர சிங்கம்புலி இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக வரக்கூடிய அமைச்சராக வருகிறார். படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த கதாபாத்திரத்திற்கு என்ன நேர்கிறது, அவர் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களை காசியின் ஒத்துழைப்போடு செய்திருக்கிறார் அப்படின்றதையும் படம் பார்க்கும்போது நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தத்தில் பெண்களை சீரழிக்கக்கூடிய ஒரு காம வெறியனுடைய கதையை எடுத்து ஜேஎஸ்கே மிகவும் அருமையாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அந்த பெண்களை சீரழிக்கக்கூடிய காட்சி அப்படின்றதெல்லாம் வருதில்ல, அதை வந்து பொதுவாக லைட்டாக டச் பண்ணியிருந்தாலே போதும். அதை எலாபரேட்டாக காமிக்கிறாங்க. அதாவது கட்டி பிடிக்கிறது, உருள்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப லெங்க்த்தியாக வருது. படம் ஃபுல்லாகவே வருது. கிட்டத்தட்ட பார்த்தா கரெக்டாக சொல்கிறதா இருந்ததுன்னா, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி மலையாள பிட்டு படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த பாணியில் இந்த படத்தினுடைய பல காட்சிகள் இருக்கின்றன. அது தேவையில்லை. பெண்களை வந்து ஒருத்தன் சீரழிக்கிறான் அப்படின்றதான் மேட்ரு. அது சீரழிக்கிறான் போது அப்படியே லைட்டாக வந்து தொட்டால் போதுமே, அதை தாண்டி வந்து அதை எலாபரேட்டாக வந்து அப்படியே அது தேவையே இல்லை. அது படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக திருப்பி அந்த சீன்ஸ் எல்லாம் வருது. 1/2 hour குறைச்சிருக்கலாம், 10% அதை தொடலாம். அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதுன்றது பொதுவாகவே நல்லது இல்லை, வேண்டியது இல்லை. இந்த ஃபயர் திரைப்படத்தை பற்றி இந்த இடத்துல பேசும்போது இதை கட்டாயம் கூற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றதுனால இந்த விஷயத்தை இங்கு நான் பதிவு செய்கிறேன்.